ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்கே மெக்கானிக் பேசுகிறேன். மறக்காமல் சேனல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய போடுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னெட் வந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சரி நானும் வந்து கிக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. அப்போ கஸ்டமரை கேட்டேன், சார் என்ன சவுண்டு எதனா வந்துச்சுன்னா ஆமாம் இருக்கே சவுண்டு கேட்டுச்சுன்னு. சரி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னார். அடுத்த செகண்டே என்ன பண்ணேன், இன்ஜின் ஆயில் கைட்டினா இன்ஜின் ஆயிலே கிடையாது. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், சுத்தமாக ட்ரை பொசிஷன் ஆகிடுச்சு. இப்போ என்ன இருக்கே நீ சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மொத்தம் 3 விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறேன். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிக்கு மெயினானது இன்ஜின் ஆயில். ரெண்டாவது சர்வீஸ், ப்ராப்பரான சர்வீஸ் ஒர்க்கு இருக்கணும். மெயின் வந்து ஒரு மெக்கானிக்கிட்ட கரெக்டாக டாப்பராக சர்வீஸ் விட்டு எல்லாமே செக் பண்ணணும். இப்போ இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் விஷயமா போயிருக்கிறாரு. போகும்போது திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அர்க்கே அப்படின்னு சொன்னார். சரி சார் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கினார். எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி பார்த்தா இங்கே பாருங்கள், வண்டியில் இன்ஜின் ஆயில் போகாமல் 2 வால்வும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 2 வால்வுமே ஓப்பன் ஆகி பெண்டாகி வெளியே வந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பிரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா உள்ளே வர கேம் ஷாட்ரு ரேக்காம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குது. இப்போ கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி யாருக்கே நீ வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் இருப்பீங்க, நிறைய டென்ஷனு, வீட்டு டென்ஷன், அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க்கில் இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களால் வந்து கரெக்டான டாப்பில் வந்து ஆயில் செக் பண்ண முடியாது. இதுக்கு டைம் வந்து கரெக்டான டைம் ஒதுக்கி ஆயிலெலாம் இருக்குதான்னு பாருங்கள். ஏன் இந்த விஷயம் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸி கிடையாது. இப்போ வந்து ஆர்நெட்டில் வந்து நம்ம இன்ஜின் பிரிக்காமல் 8 போர் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 8 போருக்கே பார்த்தீங்கன்னா போர் வந்து நம்ம ரீபோர் வேணால் புது போர் போட சொல்கிறாரு. புது போரே பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வருது. பற்ற ஒர்க்கு அது இதுன்னு சேர்த்தாலே உங்களுக்கு எங்கேயோ போயிடும். சிம்பிள்ட்டி ஒரு 400 ரூபாயில் ஆயிலில் உங்களுக்கு இந்த அளவுக்கு செலவு தேவையில்லை. அதனால் வந்து எப்பவுமே டாப்பராக ஆயில் செக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிங்க, நிறைய பேர் சொல்கிறேன், ஒரு முக்கியமான ஒருத்தர் கேட்டார், அதுக்கே நீங்கள் ஓன் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, எப்போ லைவில் வர போகிறீங்கன்ட்டு. நான் லைவில் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே சீனியாரிட்டி மெக்கானிக் கிடையாது. எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு போகிறவங்க தான் லைஃபு. நான் ஏன் என்ன வரைக்கும் லைவில் வராத ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்சாரை பற்றி நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு போகிறேன். அந்த நிறைய விஷயம் வந்து நான் லைவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் சீக்கிரமாக லைவில் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.